முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அதிரடி பயண தடை, உயிர்த்த ஞாயிறு விசாரணையில் திடீர் திருப்பம். அதே நேரத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், முடங்கியது விமான சேவை. அதே நேரத்தில் அம்பாறையில் 14 வயது சிறுவன் பாலியல் துஷ்பிரயோகம், தப்பியோடிய பௌத்த தேரர் அதிரடி கைது. இதன் விரிவான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பயணத்தடை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் ஏற்பட்டுள்ள பாரிய திருப்பமாகவே இது பார்க்கப்படுகிறது. கோட்டாபய ராஜபக்சவுடன் சேர்த்து முன்னாள் இராணுவ கேர்னல் முகமது அன்சார் மற்றும் சில்வா என அழைக்கப்படும் முன்னாள் புலனாய்வு அதிகாரியான பிரேமானந்த உடலகம ஆகியோருக்கும் இந்த பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சலவுக்கு எதிரான வழக்கும் இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இருப்பினும் இந்த பயணத்தடை அரசியல் மட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்தபடியாக உலகையே உலுக்கிய ஒரு சர்வதேச செய்தியாக குவைத் சர்வதேச விமான நிலையத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் விமான நிலையத்தின் T1 முனைய கட்டடம் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் விமான சேவைகள் முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. குவைத்தை நோக்கி வந்த பல ஏவுகணைகளை அமெரிக்கா மற்றும் பஹ்ரைன் படைகள் நடுவானில் சுட்டு வீழ்த்திய போதிலும் பதற்றம் குறையவில்லை. அடுத்ததாக அம்பாறை மத்திய முகாம் பகுதியில் உள்ள விகாரையொன்றில் 14 வயதுடைய பௌத்த பிக்குவை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்த 41 வயதுடைய பௌத்த தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவன் உட்பட 3 பிக்குகள் விகாரையை விட்டு தப்பியோடியதை அடுத்து மக்கள் விகாரையை முற்றுகையிட்டனர். இதனை அறிந்த தேரர் போலீசாரிடம் சரணடைந்துள்ளார்.